அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளாக என் ஸ்டைலில் கிராமத்து மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்து ஸ்டைலு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சீரகத்தை மட்டும் 1-2 தட்டிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச சோம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, அந்த வெங்காயம், சோம்பு, வெள்ளைப்பூடு, சீரகம் அரைச்சோம்ல அதை போட்டுட்டேன். அது நல்லா வெந்துட்டு இருக்குது. இது கிராமத்து சைடில் நம்ம மட்டன் எலும்பு குழம்பு நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியாக, தேங்காய் அதை ஊற்றாமல். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, வாசனையே நல்லா இருக்குது. இப்போ இதில் தக்காளியை போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துடட்டும். நாங்கள் எல்லாமே தக்காளி வெங்காயத்தில் தான் கிரேவி செய்வோம். பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். கொஞ்சம் மட்டனை இந்த எண்ணெயிலே மசாலையிலே வதக்கினதுக்கப்புறம் தான் காரப்பொடியெல்லாம் போட்டுக்கணும். இதை அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு மட்டனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு காரப்பொடி 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 ஸ்பூனு தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இறங்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் மேலே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இதில் சேர்க்கலை. பாருங்க, இப்போ குழம்பு நல்லா தடபடான்னு கொதிச்சுட்டு வருது. இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் எடுத்துட்டா சூப்பரான கிராமத்து மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு மட்டன் எலும்பு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் தண்ணியாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட. நீங்கள் கூட இல்லை இப்படியே இந்த மட்டன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.